ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுலபமாக வீட்லேயே பானிபூரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க. இன்றைக்கி திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, பானிபூரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கடலை மாவு இல்லை. அதனால பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி பூந்தி கரண்டியில் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். அதை தான் இப்போ நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் காரா பூந்தி தான் பொரிச்சிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பானிபூரி வீட்டிலே செய்கிறதுக்காக ஆல்ரெடி இந்த காரா பூந்தி ரெசிபியை நான் போட்டிருக்கேன். பானிபூரி தண்ணி எப்படி அந்த பானி பண்ணுறதுன்ற ரெசிபி போட்டிருக்கேன். அதனால் பானி தண்ணி போடுறத நான் காட்டல, நான் வாயில் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி லிங்க் வேணாலும் கொடுக்குறேங்க. இது நான் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய காரா பூந்தி தான். காரா பூந்தி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் போட்டால் போதும். மீதியை மிக்சர் ரெடி பண்ணிடலான்ட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். அது கூட ஆனியனு தனித்தனியாக போடுவாங்க கடையில். நம்ம அப்படி போட முடியாது, வீட்டில் போடுறதுன்னா போடலாம். மொத்தமாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இருந்தாலுமே கூட சேர்த்துக்காங்க. சாட் மசாலா இருந்தால் லைட்டாக போட்டுக்கோங்க. மேலே போதும், அதிகமாக வேண்டாம். கொஞ்சம் மிளகாத்தூள் லேசாக, ரொம்ப இல்லை. மிளகாத்தூள் உப்பும் கலந்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பவுடர்லாம் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நான் போடலை. நீங்கள் வேணும்னா பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கே போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். என் பொண்ணு பார்த்தீங்களா, மிக்சர்லாம் வச்சுருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதனால தான் இந்த காரா பூந்தியை பொரித்தேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் உப்பு போட்டு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பானி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா, ஒரு 2 பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, சீரகம் 1/2 டீஸ்பூனு, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு, அப்படி இல்லைன்னா எலுமிச்சைப்பழ ஜூஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா துண்டு வெங்காயம், இல்லை இப்படி இஞ்சி ஒரு துண்டு போட்டு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுதான் பானி தண்ணி. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து நம்ம ஊற்றி செய்யணும். அவ்வளோதான். டிஸ்கிரிப்ஷனில் அதை டீட்டெயில் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்டப்பிங்க. இப்போ நம்ம பூரிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். மண்டையில் இப்போ கொண்டையை மறந்த மாதிரி பானிபூரி மறந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்லேயே ரெடிமேட் பூரி எண்ணெயில் பொரிச்சது. அடுத்து உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங்க்கு வெங்காயம், கொத்தமல்லி, சாட் மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பானி ரெடி பண்ணியிருக்கேன். பானி எப்படி அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவுகள் நான் கொடுப்பேன். எல்லாம் அரைச்சி மிக்சியில் வடிகட்டியிருக்கேன். அவ்வளோதான். என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இங்கே வீட்லேயே நம்ம காரா பூந்தி பொரிச்சு வச்சுட்டேன். எல்லாத்தையும் நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பூரியாக எடுத்துகிட்டு இந்த சென்டரில் ஓட்ஸ் போட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஓட்டு போட்டு காணும். எல்லாமே உடச்சி ஓடு போட்டாச்சு. இப்போ போட்டுகிட்டே வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக இதே போல் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் காட்டுறேன். எல்லாத்துலையும் உருளைக்கிழங்கு வச்சாச்சு. அடுத்துட்டு நம்ம பொரித்து வச்ச இந்த காரா பூந்தி வச்சுக்கலாம். அதிலே சேர்த்துமே கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம வீட்டில் தான் பண்ணுறதுனால அது ஒன்றும் தனித்தனியாக போகணும் அப்படின்றதுல லிஸ்ட்டு போட்டு காட்டுறேன். நீங்கள் வெங்காயத்து கூடயே சேர்த்து வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பானி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பானியை எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் செய்யறதுனால நம்ம பிளேட்டில் வச்சுட்டு இப்படி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். கடையில் ஒன்றா கொடுத்து வாயில் போட்டுக்கணும். லொடுக்குன்னு நம்ம அதுக்குள்ளே ஊற்றுறதுக்குள்ளே லொடுக்குன்னு நம்ம வாயில் போட்டுக்கணும் அவசரமாக. ஏன்னா அது ஒன்றா சாப்பிடணும். இல்லாட்டி நசுக்குன்னு ஆகிடும். அதனால தான் அவங்க அப்படி ஒன்றா கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பானிபூரி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான பானிபூரி. எல்லாமே வீட்டில் பொரித்தது பூரி மட்டும்தான், கடையில் வாங்கி பொரித்தது. எடுத்து அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கலாம்.